உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணணுமா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு போஸ்ட் இஸ் டிசேபிள்டுன்னு போட்டிருக்கேன். ஸ்கிரீன் ஷேர்னா எப்படி பண்ணுவீங்க? ஒயிட் போர்டா? இல்ல ஒரு பிபிடி காட்டலாமா பாக்குறேன் சின்னதா. ஸ்லைட் மட்டும். அதான் ஒயிட் போர்டுன்னு பண்ணுவீங்களா இல்ல என்ன சொல்வீங்க? ஷேர். ஓகே பண்ணிட்டேன். வந்திருக்கும் பாருங்க. பாபு பாபு கண்ணாடி போறது போல இதான் கண்ணாடி போறது போல. அது கண்ணாடி எடுத்து போடணும், அப்புறம் திருப்பி பவர் காட்டணும். அது இதை வச்சு அப்ப பாத்துக்கலாம். அதுதான் நான் வந்து எப்பவுமே கண்ணாடி போடுற மாதிரி பவர் வச்சுப்பேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன் க்ளோஸா பாக்கும்போது உன்னிப்பா பாக்கும்போது கண்ணாடி தேவைப்படுதா? படிக்கிறதுலாம் கிடையாதுங்க. டாக்டர் கல்யாணம் சர்ஜரி பண்ணும்போது சொல்லிட்டாரு அவரு. கண்ணாடி பண்ணும்போது படிக்கலாம் முடியாது, யூ டு வேர் ஸ்பெக்ஸ்னு சொல்லிட்டாரு. நான் போடுறது இல்லை, நான் போடாம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். போன்ல வாட்ஸ்அப் அதெல்லாம் பாக்கும்போது கண்ணாடி அதான் கஷ்டம். அதுக்கு பாக்குறது கஷ்டம். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதிகமா வாட்ஸ்அப் எல்லாம் பாக்குறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கண்ணாடி போட்டு பார்ப்பேன் எல்லாத்தையும். அதோட சரி அடுத்த நாள் தான் திருப்பி கண்ணாடி போடும்போது தான் பார்ப்பேன். வருதா ஷார்? வந்துருச்சு. வருதா? வருது வருது. யாருது? கராத்தே. இது ஆலமரம். இது பர்சனாலிட்டி ஆள மறந்துருங்க. என்னோட நெய்பர் அவரு. இவருக்காக காட்டல. நான் படிச்ச ஸ்கூல் எங்க வீடு இதுதான். இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்க வீடு. இவர் வீட்டு மாடியில் நிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்க வீடு. இங்க பின்னால தெரியுது இல்லையா ஓபன் ஸ்பேஸ்? ஆமா, அதுதான் எங்க ஸ்கூலோட பிளே கிரவுண்ட். இது வந்து இந்த வீடு தெரியுது இல்லையா? ஆமா. அந்த மோட்டார் சைக்கிள் நேரா சந்து போகுது இல்லையா? அது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஓகே. மோட்டார் சைக்கிள் நேரா வந்தா 8 தெரு இருக்கு இந்த மாதிரி. ஓகே. ஒரு தெருவுலயும் 20 வீடுனா 160 வீடு. ஓகேயா? அப்பாவு நகர்னு எங்க காலனி. இந்த அதர் சைட்ல பாருங்க, மரம் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன காம்பவுண்ட் வால் மாதிரி தெரியுது இல்லையா? அதுதான் வந்து எங்க ஸ்கூல் பிளே கிரவுண்ட். ஓகே. அதாவது எங்க வீட்ல இருந்து ரோட தாண்டினா எங்க ஸ்கூல் பிளே கிரவுண்ட். ஓகேயா? எங்க ஸ்கூல் வந்து இந்த கடைசியில தெரியுதா இந்த இடத்துல? இந்த ரோடு கேட்ல இருந்து என்டர் பண்ணி நேரா உள்ள போனா அந்த கடைசியில ஒரு மாடம் மாதிரி இருக்கும், ஒரு மண்டபம். அதை காட்டுறேன். இந்த சைட்ல வந்து பிளே கிரவுண்ட் ஆரம்பிக்குது. அது வந்து நடு கிரவுண்ட். இந்த சைடு புஷியா இருக்கிறது வந்து கீழ் கிரவுண்டு. அதுக்கப்புறம் மேல் கிரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இது மேல் கிரவுண்டு. 3 கிரவுண்டு. மொத்தம் 26 ஏக்கர். 26 ஏக்கர்னா whoever has come to Veeran's compound, Casa Grande is 20 acres. This is 26 acres எங்க பிளே கிரவுண்ட். இது வந்து இதெல்லாம் எங்களோட பழைய ஸ்கூல் பில்டிங். இன்னும் ஸ்டில் இட் இஸ் தேர். பின்னால ஓட்டு கட்டடம் தெரியும் இல்லையா? எங்க கிளாஸ் ரூம் அது. அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த இடத்துல இந்த மரம் இருக்கிற இடத்துல ஒரு கர்சர் வச்சு காட்டுறது தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. அந்த இடத்துல எங்களுக்கு 5 வீடு இருந்தது. இந்த ரோடு வந்து நேரா போனா பைபாஸ் ரோடு, சேலம் ரோட்ல சேர்ந்துரும். இங்க பின்னால தெரியுற மலை இருக்கு இல்லையா? அந்த மலை எங்க ஊர் தாண்டின உடனே மலை ஆரம்பிக்கும். இந்த மலை ஏறி அந்த பக்கம் இறங்குனா ஏற்காடு. இதெல்லாம் எனக்கு போன வருஷம் தான் தெரியும். இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அந்த மலை, நம்ம இப்போ சென்னையில இருந்தா ஏரோப்ளேன் போறது கேக்குதான்னா? நான் சென்னை வந்த புதுசுல 70ல எல்லாம் இந்திரா நகர்ல ஏரோப்ளேன் வந்தா ஓடி வந்து ரோட்ல வந்து பார்ப்பேன். இப்ப ஏரோப்ளேன் போறதே கேக்குறது இல்ல. அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறப்ப இந்த மலையை பத்தி பேசினதே இல்ல. nobody told me what this மலை is. அது மாதிரி இடம். என்ன சொல்ல வரேன்னா, எங்க வீட்டுல இந்த பிபிடியை க்ளோஸ் பண்ணிடுறான். ஓகே, ஸ்டாப் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இது எப்படி க்ளோஸ் பண்றது?
அது ஷேர் இல்ல ஷேர் ஸ்கிரீன்ல போயிட்டு ஸ்டாப் ஷேரிங். ஸ்டாப் ஷேர். ஓகே ஃபைன். ஸோ யூ நோ how proximate close was my house to the school. அதாவது அந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஏதாவது எழுதி இருந்தேன்னா கூட என் பக்கத்துல இருக்க பையன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு டே உங்க வீட்டுக்கு குதிரை வண்டி வந்திருக்குடா சொன்னான்னா நான் இறங்கி ஓடிடுவேன் வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க, யாராவது பத்திரிக்கை வைக்க வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க, இறங்கி ஓடிடுவான். அவ்வளவுதான், அவ்வளவு கிட்ட. அங்கதான் நான் ஸ்கூல் படிச்சேன். ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் போது குளிச்சுட்டு செகண்ட் பெல் அடிக்கும் போது கிளாஸுக்கு போயிடுவேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளா நான் ஸ்கூல். அது முடிச்ச பிறகு நான் முடிக்கிற வருஷம் ஸ்கூல் வந்து ஊருக்கு வெளியே போயிருச்சு. அந்த ஸ்கூல் இருந்த காம்பவுண்ட்ல ஆர்ட்ஸ் காலேஜ் பியூசி வந்தது. ஸோ நான் காலேஜும் பியூசி அங்கேயே வீட்டுக்கு ஓரத்துலயே படித்தேன். எங்க வீட்டுக்கு நேர் எதிர் வீடு எங்க பிரின்சிபல் வீடு. அவர் தான் சென்னையில எல்லாம் எனக்கு க்ளோஸ் காட்ஃபாதர் மாதிரி எல்லாம் இருந்தாரு. ஓகே, எனக்கு உஷாவெல்லாம் பொண்ணு பாக்கிறதுக்கெல்லாம் அவர் தான் வந்து, அவரும் அவங்க மிஸ்ஸஸ் தான் வந்து தாம்பரம் வீட்டுக்கெல்லாம் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஸோ அது வந்து காலேஜ். இதுல எல்லாம் வந்து பியூசினா ஆர்ட்ஸ் காலேஜ்ல பியூசி படிச்சேன். இல்ல இது வந்து இதுல ஸ்கூல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் மச் எக்ஸைட்டிங் ஆப்பண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் பாட்டுக்கு பள்ளிக்கூடம் போவேன். நான் அந்த டைம்ல வந்து மியூசிக்கும் கத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஐ வாஸ் அ பெர்ஃபார்மிங் கர்நாடிக் மியூசிஷியன். கச்சேரிக்கெல்லாம் போயிடுவேன். இந்த மாதிரி ஆடி மாசம், புரட்டாசி மாசம், ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம்லாம் சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர், திருச்சி எல்லா ஊருக்கும் கச்சேரிக்கு போயிடுவேன். கச்சேரிக்கு போயிட்டு காலையில வந்து மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு போயிடுவேன். போயிட்டு 80 மார்க் 85 மார்க் வாங்கிடுவேன். அவ்வளவுதான். அது வேற எல்லாம் நான் உட்காந்து டெய்லி 2 ஹவர் படிக்கிறது அந்த மாதிரிலாம் படிச்சதெல்லாம் கிடையாது. எனக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, எங்க அண்ணன் எனக்கு இம்மிடியட் சீனியர், நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸ். அவன் வந்து வாய் விட்டு தான் சத்தமா தான் படிப்பான். ஸோ அவன் படிக்கிறதெல்லாம் நான் இப்பயே மனப்பாடம் பண்ணிடுவேன். அது பர்டிகுலர்லி இங்கிலீஷ், இந்த சோசியல் சயின்சஸ், 1ஆம் பானிப்பட்டு போர், 2ஆம் பானிப்பட்டு போர் எல்லாத்தையும் நான் அவன் படிக்கிறப்பே இப்பயே படிச்சிருவேன். அதனால 2வது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த அவர் சைக்கிள் லீவ்ல எல்லாம் வந்து லீவ் விட்டா ஒரு நாள் வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கும். அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு இங்கிலீஷ் லெசனை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும்னு 5 பக்கம் 6 பக்கம் இருக்க லெசனை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு அந்த நாவெல்லாம் வாங்கிட்டு போய் 1 டே சைக்கிள் வாங்கி சைக்கிள் ஓட்டுவோம். அந்த 26 கிரவுண்டுல ஓட்டி 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 தண்ணி உடிச்சிட்டு ஓட்டுவோம். அவ்வளவுதான். வேற ஒன்றும் அங்க நத்திங் மச் இன் ஸ்கூல் டேஸ். அப்புறம் லயோலா வந்தேன். லயோலா வந்தா வெரி ஈவென்ட்ஃபுல் 3 years of Loyola hostel. Okay, so we call it as college experience. இப்ப காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு ஐ காட் an idea. இப்போ வந்து நீங்க ஜென்ரலா இப்போ இந்த ஃபார்மட் எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க, அதோட முடிஞ்சிருது. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இன்டர்பிரட் பண்ற மாதிரி ஆகுது. ஸோ ஐ எம் திங்கிங் காலேஜ் லைஃப் வந்துட்டு வில் ஸ்பிளிட். ஒரே காலேஜ் லைஃப்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இல்ல அப்படி இல்ல, ஒரு காலேஜ் லைஃப்ல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணீங்களா? ஸ்போர்ட்ஸ்ல காலேஜ் லைஃப்ல ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணது மொத்தம் அந்த காலேஜ் லைஃப், ஸ்போர்ட்ஸ் இன் காலேஜ் லைஃப், அந்த டாபிக் மட்டும் தான் பேசணும். ஸ்போர்ட்ஸ் தவிர எதுவும் பேசாதீங்க. ஆனா அதே சமயத்துல ஸ்போர்ட்ஸ் இன் காலேஜ் லைஃப் எல்லாரும் everybody can share what they did in sports in college life. Nothing about only about sports in college life. நீங்க சொல்லுங்க. இப்போ அப்புறமா வந்து each one of us will add to only the sports part of in the college life. Is that okay? இல்ல காலேஜ் லைஃப்னா அதெல்லாம் வேணாம். ஹாஸ்டல்ல இருந்தது அதெல்லாம் வேண்டாம். அது வேணும், அது தனி. அது வரும்போது வரட்டும். இப்போதைக்கு வந்து காலேஜ் லைஃப்ல உங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி மாத்திரம் சொல்லுங்க. வேற எதுவும், அதாவது ஸ்போர்ட்ஸ் இன் யுவர் காலேஜ் லைஃப், அவ்வளவுதான் இன்னைக்கு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து வேற ஏதாவது மியூசிக் பண்ணீங்கன்னா அது we'll talk about it later. I'm talking about one section of your okay. Yeah, go ahead. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா எல்லாம் வந்து பேட்மிண்டன் பிளேயர் அண்ட் டென்னிஸ் பிளேயர். அவர் வந்து வெரி ஆக்டிவ்லி டெய்லி 4 மணிக்கு டென்னிஸ் விளையாட போயிடுவாரு. 1 to 1 நாள் பேட்மிண்டன் விளையாடுவாரு. பேட்மிண்டன் அசோசியேஷன்லாம் வச்சிருந்தோம். நாங்க வந்து எல்லாம் இது பண்ணுவோம். பட் மை ஸ்கூல் டேஸ் ஐ வாஸ் ஒன்லி a பால் பிக்கர். நான் ஒரு பக்கம், எங்க அண்ணன் ஒரு பக்கம் பந்து எடுத்து போடுவோம் 2 ஹவருக்கு. நான் பேட்மிண்டன் வந்து அந்த கோர்ட் மட்டும்தான் வந்து கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க.
கோர்ட்டை சுத்தி முள்ளு செடியா சின்னதா அந்த நெறிஞ்சி முள்ளு புல்லு அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பந்து ஓடி போயிடும். நாங்க தான் ஓடி போய் வந்து அந்த பந்து எடுத்து வந்து போடணும். அப்படிதான் நாங்க பழக்கம். நெட்டு கட்டி வச்சிருப்போம். அவங்க வந்து விளையாடுற வரைக்கும் நானும் எங்க அண்ணனும் விளையாடுவோம். அப்படி பழகிட்டேன். காலேஜ் போனோடனே லயலால போனோடனே ஃபுல் ஃபிளெஜ்டா ஐ காட் இன்டு லயலா பேட்மிண்டன் டீம். I represented Loyola ball badminton team. We had a very formidable team in that case. In the history of 50 years of Loyola Betram tournament, Loyola Betram tournament வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட், வெரி prestigious tournament. பாஸ்கெட்பால், வாலிபால் எல்லாமே வந்து எல்லா காலேஜஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் லயலா பெட்ரம் வந்து நாங்க வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து வி லூஸ் லாஸ்ட் இன் செமிஃபைனல். அதுக்கப்புறம் அதே நெக்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல வந்து மை டீம் வி பார்ட்டிசிபேட்டட் அண்ட் ஒன் ஏஎல் முதலியார் கப். அதாவது வந்து அது வந்து ஒன்னு வந்து நாக் அவுட், இன்னொன்னு வந்து என்ன லீக்ல வந்து நாங்க வின் பண்ணினோம். அடுத்தது அபுபக்கர் மெமோரியல் டோர்னமெண்ட்னு ஸ்டான்லியில அந்த கப் வின் பண்ணினோம். அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கப் வின் பண்ணினோம். மூணு ஷீல்டு வின் பண்ணினோம். இதெல்லாம் வின் பண்ணிட்டு போய் எங்க பிரின்சிபல் கிட்ட போய் நான் போயிட்டு இதை வந்து நோட்டீஸ் போர்ட்ல போடணும் அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, நான் போட மாட்டேன், ஏன்னா நீ வந்து யூ ஆர் லேகிங் இன் மார்க்ஸ், நீ வந்து செகண்ட் கிளாஸ் தான் வச்சிருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வரணும். ஸோ தேர்ட் இயருக்கு ஐ எம் எக்ஸ்க்ளூடிங் யூ ஃப்ரம் ஆல் பிசிக்கல் பிடி பீரியட்ஸ். நீ வந்து யூ ஆர் நாட் எனிமோர் இன் தி டீம். இந்த டீம் விளையாடுறதுக்குலாம் வேற நிறைய பேர் இருக்காங்க, யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயர்ல நான் விளையாடுவேன். ஸோ தட் இஸ் மை காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரவி நான் சொல்லட்டுமா? ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அந்த ஊட்டியில ஒரு வருஷம் இருந்ததுல ஐ வாஸ் பிளேயிங் ஷட்டில், டிடி அண்ட் டென்னிஸ். ஸோ அதே காலேஜ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் இயர்ல செலெக்ஷன் வச்சதுல ஐ காட் இன் டு டென்னிஸ் டீம் வந்துருச்சு. மற்றபடி பெரிய டிடி அண்ட் ஷட்டிலுக்கு வந்து டீம்ன்றது கிடையாது, கிளப்ல விளையாடுவோம் அவ்வளோதான், காலேஜ் டீம்ன்றது இல்லை. ஸோ நான் டென்னிஸ் வந்தோன்னா என் பேட்ச்ல வந்து ஸ்டேட் பிளேயர் ஒருத்தன் 6 ஃபீட்டர் ரேரா இருப்பான், அவன் பேர் ராகவ். அவன் வந்து ஸ்டேட் பிளேயர் இல்ல, ஓரளவுக்கு இம்ப்ரெஷன் அவன் தான். ஃபர்ஸ்ட் நல்லா டாலா இருப்பான், ஸ்டேட் பிளேயர் அவன். நான் வந்து அப்புறம் இன்னும் 2 பசங்க, 4 பேர் வந்து வி கன்சிஸ்டட் ஆஃப் ராமையா காலேஜ் டீம் ஃபர்ஸ்ட் இயர். அஃப்கோர்ஸ் அவன் ஸ்டேட் பிளேயர்ன்றனால யூபிசி 2 காலேஜ் இருக்கும், எல்லாம் வருவோம் செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிருவோம். அந்த இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவன் வந்து ஸ்டேட் பிளேயர்ன்றனால ஹி வில் பி டூரிங் ஆல்வேஸ், இந்தியா ஃபுல்லா அந்த மேட்ச், அந்த டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்ட் போயிட்டு இருப்பான். ஸோ என்ன பண்ணுவான்னா, நீ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நீங்க விளாண்டுங்க, நான் விளாட மாட்டேன், நீங்க விளாண்டுருங்க, செமிஃபைனல்ஸ் வந்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணி we will go அப்படின்ற மாதிரி. அங்க யூனிவர்சிட்டிலையும் அந்த ஸ்போர்ட்ஸ் இதுலயும் இவன் ஸ்டேட் பிளேயரா இருக்கான், மற்ற காலேஜ்ல எல்லாம் இந்த பிளேயர்ஸ் கிளப் பிளேயர்ஸ் தான். ஸோ இவன் வந்தா ஒரு மாதிரி ஒன் சைடடா இருக்கு மேட்சஸ் அப்படின்றனால செமிஃபைனல்ஸ் வரைக்கும் யூ டோன்ட் கம், செமிஃபைனல்ஸ் வந்துட்டீங்கன்னா மேபி ஹி வில் கம் அண்ட் ஜாயின் அப்படின்ற மாதிரி. ஸோ செகண்ட் இயர்ல என்ன ஆயிடுச்சு, என்னைய கேப்டன் பண்ணிட்டாங்க. ராமையா காலேஜ்ல ஐ வாஸ் கேப்டன் இன் லான் டென்னிஸ். ஸோ அதே மாதிரி செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் 3 இயரும் வந்து V1 அந்த காலேஜ் இதுல V1 எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் அந்த தேர்ட் இயர்ல ஹி வில் கம் ஃபார் தி ஃபைனல்ஸ் அண்ட் வி வில் வின். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நாங்க ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா he came in semi-finals itself and அதான் டேவிஸ் கப் ஆட்டம் தான், 2 சிங்கிள்ஸ் ஒரு டபுள்ஸ், அந்த ஃபார்மேட் தான் விளையாடுவோம். ஸோ தட் வாஸ் மை லான் டென்னிஸ். அதில் வந்து அந்த மாதிரி. அதே மாதிரி ஹாஸ்டல் டேன்னு இருக்கும். ஹாஸ்டல் டேல பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஷட்டிலில் எப்படியும் 3rd 4th அப்படியே வந்துடுவேன்.
டிடில எதர் ரன்னர் அப் ஆர் வின்னர் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். அந்த இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் டே அப்படின்னு வைக்கும் போது வார்டன் வந்து கப்பு கொடுக்கணும், சர்டிபிகேட் கப்பும். அப்பதான் நான் அப்பதான் வார்டனே பாக்குறது. அப்பதான் தெரியும், ஓ இவர்தான் வார்டனா அப்படின்னு. அதுக்கு முன்னாலையும் பார்க்க முடியாது, அதுக்கப்புறமும் பார்க்க முடியாது. வார்டனு ஃபுல்லா பார்த்ததே கிடையாது ஹாஸ்டல் வார்டனு. அப்ப கப்பு வாங்குவோம், ஓ இவர் தான் வார்டனான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அப்படிதான் வந்து we did. ஸோ என்னோட இது பிரகாரம் பாத்தீங்கன்னா இட் வெண்ட் ஆன். டாடா இன்ஸ்டிடியூட் மனோனா அங்க படிச்சுட்டு இருக்கும் போது வி யூஸ் டு கோ ஃபார் பிராக்டிஸ் இன் டாடா இன்ஸ்டிடியூட் டென்னிஸ் கோர்ட். எங்க காலேஜ்லயே இருந்தது, 2 கோர்ட் இருந்தது. பட் டாடா இன்ஸ்டிடியூட்ல அந்த ஸ்டேட் ஃபெலோ இருந்தனால அவனோட இதுவை வச்சு we are going to practice அப்படின்னு சொல்லிட்டு டாடா இன்ஸ்டிடியூட் லான் கோர்ட்ல நான் விளையாண்டுருக்கேன். ப்ராக்டிஸ் மேட்சஸ் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க விளையாடுவோம். ஸோ திஸ் வாஸ் மை இதுல வந்து காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் I was able to play all the 3 games. ஓகே. உமா தூங்கிட்டியா? உமா தூங்கிட்டியா? நல்லா தூங்கிட்டியா? தான் கேக்குறேன் நான். நல்லா தூங்கிட்டு தெரியுது. ரமேஷ் தூங்குறா, உமாவும் தூங்குறாளா? ரமேஷ் தூங்கிட்டால? ரமேஷ் அடுத்தது. இல்ல ரமேஷ் தூங்கல. உமா சொல்லு, காலேஜ் லைஃப்ல என்ன ஸ்போர்ட்ஸ்ல வேண்டியா? அதான் என்சிசி, என்சிசில கிடையாது. சைக்கிளிங், என்சிசி அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் என்னது? ஹாஸ்டல்ல கேரம் போர்டு, ஓகே. வேற எதுவும் இல்ல. இல்ல சும்மா விளையாடுறதா இல்ல ஷட்டில் என்னோட காலேஜ் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓ கேவலமா தோத்தேன். ஓ அவ்வளவுதானா? ஆமா. என்னப்பா என்ன அக்கா மியூட்ல இருக்க? ஷூட்டிங்கும் இன்க்ளூடட். காலேஜ் எல்லாம் இல்ல, ஸ்கூல்ல 8th படிக்கும் போது கேரம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓ அப்படியா? குட் குட். எஸ்எஸ்எல்சி படிக்கிற பொண்ணோட நான் 8th, எஸ்எஸ்எல்சி படிக்கிற பொண்ணோட. ஓ ஓகே. அடுத்த வாட்டி வந்தா கேரம் போர்டு ஆடு அம்மா கூட. அங்க கோட்டபுரத்துல அம்மா கூட ஆடுங்க கேரம் போர்டு. அது வந்து பிரகதாம்பாள் ஹைஸ்கூல் தானேக்கா? இல்ல ஆமா ஆமா ஆமா, பிரகதாம்பாள் ஹைஸ்கூல்ல நான் 7th, அக்கா 8th. டோர்னமெண்ட் நடக்கும்போது ஐ வாஸ் தேர். அப்புறம் வந்து ஈவினிங்ல கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லும் போது ஐ வாஸ் ஸ்டேயிங் வித் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். எனக்கு நடந்தது அதே மாதிரி கட்டுரை போட்டி அப்படின்னுட்டு 8th-ன்றதுனால 8th-ல இருந்து ஹையர் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கட்டுரை போட்டி, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கணும். பாரதியாரை பத்தி கிழிச்சு எழுதி இருந்தேன், அவ்வளவு பேஜஸ். அந்த வாரியார் வந்து சொன்னாங்க, ஏமா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கணும், அவ்வளோ எழுதி இருந்த, ஆனா அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதனால அதை குறைச்சு மார்க் குறைச்சு தேர்ட் பிரைஸ் ஆயிடுச்சு போ அப்படின்னாரு. அதுல பியூட்டி திருவிக்கா ஐஎஸ்என் ஸ்கூல் ஷெனானர்ல நான் படிக்கும் போது ஒண்ணு தெரியுமா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்ல ஐ காட் செகண்ட் பிரைஸ். அதாவது எப்படின்னா அங்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங்னா இதுக்கு கிளாஸ்க்கு வந்து நம்ம தமிழ் நோட் இருக்கும் தெரியுமா, கிளாஸ்ல எழுதுவோம் தெரியுமா, தமிழ் நோட்டுன்னு இருக்கும். அந்த நோட் தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க. டீச்சரை கேட்பாங்க, யாரு உங்க இதுல கிளாஸ் நல்லா எழுதுவான்னு. டீச்சர் ஒரு 3-4 பேர் சொன்னாங்கன்னா அந்த 4 பேரோட நோட்டு கொடுங்கன்னு, யூஸ்வலா எழுதுற கிளாஸ் நோட்ஸ் அதை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யாரு பிரைஸ் அப்படின்னா ஹவுஸ், அங்கெல்லாம் கிரீன் ஹவுஸ், ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ் இருக்கும். அந்த ஹவுஸ்ல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இது பண்ணி அப்புறம் இதை வச்சு பண்ணுவாங்க. அதனால சாதாரணமா எழுதும் போதே அக்கா சொல்லுவாங்க, இந்த காக்கு மூக்கு வைக்கிறது, தா வைக்கிறது, மூக்கு, அதெல்லாம் தான் எழுதுவேன். அவ்வளோ இதுவா இருக்கும். அதை பார்த்து ஐ காட் செகண்ட் பிரைஸ். அது வந்து அதிசயம், தமிழ்ல கையெழுத்து. அதுவும் வந்து இது போட்டி, அதனால கையெழுத்துங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க யூஸ்வலா அது இருக்க நோட் தூக்கிட்டு போயிட்டு அதுல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தேல் கிவ் பிரைஸ். வச்சிருக்கேன் சர்டிபிகேட். அன்னைக்கு பார்த்தேன், ஏதோ ஃபைல் எடுக்கும்போது பார்த்தேன், 2ஆம் பரிசு தமிழ் கையெழுத்துன்னு ஒரே சிரிப்பா வந்துச்சு. இல்ல அந்த மூக்கு போட்டு யாரும் எழுத மாட்டாங்க, மடக்கி தான் எழுதுவான். நான் கிளாஸ் ரூம்ல விட வெளியில தான் ஜாஸ்தி இருந்தேன், அதனால சொன்னா அதுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல எனக்கு. வாலிபால் தானே ஸ்கூல்ல வாலிபால்,
காலேஜ்ல 5 டீம்ல இருந்தேன். ஓ என்ன டீம்ல? அதில் பால், பேட்மிண்டன், ஷட்டில், டேபிள் டென்னிஸ், வாலிபால். ஓ எல்லா டீம்ல அதனால இருக்கீங்க. தினம் மத்தியானம் 2 மணிக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவோம். 2 to 3 டிடி இன்சைடு இருக்கும். அப்புறம் 3 to 4 பேட்மிண்டன் அதுவும் உள்ள இருக்கும். அப்புறம் 4 to 5 இதுக்கு போகணும் பால் பேட்மிண்டன். அது மாதிரி லைனா 5 டீமுக்கும் ஸ்கெட்யூல் போட்டுட்டு மாத்தி மாத்தி போயிட்டே இருப்பேன். ஸோ கிளாஸை ஒரு 1:30 2 மணிக்கு கட் பண்ணாதான் ஐ ஹாவ் டைம் டு ப்ராக்டிஸ். ஓ அவ்வளவு அதனால தூரம் மொத்தம் ஒரு 90 ஒர்க்கிங் டேஸ்னா கிளாஸ் எனக்கு அட்டெண்டன்ஸ் வில் பி லைக் 30 days அவுட் ஆஃப் 90. 1/3 தான் காலேஜுக்கு கிளாஸ்க்குள்ள போயிருப்பேன். ஓ நேரமெல்லாம் மாத்தி மாத்தி மேட்ச் வரும். ஃபர்ஸ்ட் நீ ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு. காலேஜ்லயா? ஆமா ஆமா, ஓ ஃபைனல் நான் இயர்ல எல்லாம் கிளாஸ்ல இருந்ததே இல்ல. 1/3 I'll be off only. நான் 1/3 என்சிசில பண்ண மாதிரி நீ ஸ்போர்ட்ஸ்ல பண்ணியா? எனக்கு தெரியாதே. அப்ப என்ன இது இப்ப டீம்ல ஏதாவது வின் பண்ணீங்களா ஏதாவது காம்படிஷன்ல? எவ்ரி இயர் ஏதாவது வாலிபால்ல ஜெயிச்சா அதுல தோப்போம், அதுல ஜெயிச்சா இதுல தோப்போம், மாத்தி மாத்தி எவ்ரி இயர் சம்திங் கோ பேக் அண்ட் ஃபோர்த். ஓ உங்க இன்டர் கேம் காலேஜ் என்ன? வாலிபால், வாலிபால் தான் மெயின். பால் பேட்மிண்டன், பால். ரெகுலர் பேட்மிண்டன், டிடி, டென்னிஸ். ஓகே ரமேஷ் எனிதிங் எல்ஸ் லதா? நத்திங் மச். நான் இன்னும் எல்லாம் மறந்துடுறேன். எல்லாம் போன ஜென்மம் மறந்து போயிடுச்சு. நீங்க கேட்க தான் நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி யோசிச்சு அதான் கரெக்டா சொல்லு. நான் ரமேஷ் ஏதாவது நீ வேண்டியா? நான் வந்து காலேஜ் போனோடனே டிப்ளமோல கிரிக்கெட் டீம், ஷட்டில் வந்து இண்டோர் இல்லைன்றதுனால நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். காத்துல விளையாடுறத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவுட்டோர்ல. ஸோ லோக்கல் டோர்னமெண்ட், ஹவுஸ் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஸோ ஹவுஸ் டோர்னமெண்ட்ல இருப்பேன் ஷுவரா. கிரிக்கெட்டு, டிடி, ஷட்டில். ஓ கிரிக்கெட் டீம்ல என்ன பெக்யூலியர் திங்னா, இன்டர் காலேஜ் மேட்ச்ல ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 54 என்னமோ ஃபைனல்ஸ்ல. அண்ட் we ended up runner up to தியாகராஜா பாலிடெக்னிக். ஓ இப்ப 4 பாலிடெக்னிக் தான் சேலத்துல மொத்தமே. we had just 4 polytechnics in சேலம். ஸோ நாங்க எப்பவும் ஃபைனல்ஸ் போயிடுவோம், தியாகராஜா பாலிடெக்னிக் கிட்ட தோத்துருவோம். சேம் வில் ஹேப்பன் இன் கிரிக்கெட். அது அப்படி போச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஹவுஸ் மேட்ச் அடுத்தது 3 மேட்ச்லயுமே சிங்கிள் டிஜிட். இன்டர் காலேஜ் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச், லோக்கல் இன்டர் ஹவுஸ் மேட்ச்ல 3 மேட்சும் சிங்கிள் டிஜிட். அதனால எனக்கு கிரிக்கெட் மறக்கவே முடியாது. இட் லெவலர்னு வாங்க, கிரிக்கெட் இஸ் லெவலர்னு. நம்ம என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் இந்த லோக்கல் இன்டர் டிபார்ட்மெண்ட் மேட்ச்ல தோத்துருவேன். அங்க போயிட்டு நல்லா அடிச்சு 2 தடவை ended up runner up to தியாகராஜா போட்டேன். ஒரு தடவை என்னன்னா, மேட்ச் போது தான் அம்மா ஃபர்ஸ்ட் நினைவு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ரிமூவர் நினைக்கிறேன், யூட்ரஸ் ரிமூவல். அன்னைக்கு மேட்ச் போய் சில்லி பாயிண்ட்ல நின்று கிரிக்கெட் பால்ல தலையில பட்டு அப்படி நல்லா வீங்கிட்டு வந்தேன் திரும்பி. காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ராஜாஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த எஸ்ஏ காம்படிஷன்ல இவரை பத்தி, விவேகானந்தர் பத்தி எழுதி ஐ காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓ பாபு சங்கர்? வரோம் ரெடியா வரோம். எனக்காவது விளையாண்டதுதான் மறந்து போச்சு. பாப்னா காலேஜ் படிச்சதே மறந்து போயிடுச்சு. காலேஜ் வந்து ஸ்கூல்ல வந்து ஐ வாஸ் இன் தி ஜூனியர் டீம். இந்த ஜூனியரா வாட் டீம்? கிரிக்கெட். ஓகே ஜூனியர்ல இருந்தது. வந்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கடைசியில ஏஜ் பார்த்துட்டு நான் ஜூனியர் டீம் நினைச்சிட்டு இருக்கிறேன். பார்த்தா நீ சீனியர்னு சொல்லிட்டு ஜூனியர் டீம்ல எடுத்துட்டாங்க. நான் சீனியர் டீம் செலக்ஷன் முடிஞ்சு அதுவும் போயிடுச்சு. அதனால ஜூனியரும் விளையாடல, சீனியரும் விளையாடல. அப்படியாச்சு ஸ்கூல்ல. ஸ்கூல்ல மற்றெல்லாம் ரஃப் கேம்ஸ், ஃபுட்பால் அந்த இதெல்லாம் அங்கே கிட்ட போனதே இல்லை. காலேஜ் போன உடனே ராஜா மாமா ஒரு டென்னிஸ் ராக்கெட் கொடுத்தாங்க. அந்த இது ஸ்லாஷ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன் ராக்கெட்டும் கொடுத்தாங்க. ஓகே, அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் பயந்துக்கிட்டு இதுக்கே கிரவுண்ட் பக்கம் யாரும் போக மாட்டாங்க.
நான் மட்டும் தான் ஜாலியா போயிட்டு கிரிக்கெட்டுக்கு போயிட்டு இதுக்கு டேபிள் டென்னிஸ் போயிட்டு இதுக்கு பால் பேட்மிண்டன் டென்னிஸ் நானும் விளையாடுவோம். ஆனா லதா சொல்ற மாதிரி காலையில கட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. 4 o'clock முடிச்சுட்டு அப்புறம் ஓடிட்டு 4:30 கிரவுண்டுக்கு போனோம்னா 8:30 9 o'clock போயிட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்துட்டு எங்களுக்கு 7 மணிக்குள்ள ஹாஸ்டலுக்கு போய் ஆகணும்ல, அதனால I have to finish my practice by 6:30. நான் தான் கடைசியாக சாப்பிட போவேன் 9 o'clock. மெஸ் போடும்போது தான் தெரியும் சார் வந்துட்டாருன்னா அவ்வளோதான், யாரும் அதுக்கு மேலே வர மாட்டாங்க. லாஸ்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா தூக்கமாக வரும். ஓகே, அப்படியே நமக்கு ஒரு 5 வருஷம் அப்படி ஓடிச்சு. Then I was supposed to choose which one I wanted to captain. So I became tennis captain in the final year. இதுல டென்னிஸ்ல கேப்டனா? Tennis captain, university captain. காலேஜ் கேப்டனா? டென்னிஸ் காலேஜ்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அது அக்ரி ஆர்டி எல்லாமே இருக்கு. மொத்தமா ஒவ்வொரு இயர்லயும் 200 + 200 400 people வருது. ஓகே, 400 + பிஜி எல்லாம் சேர்த்தா 1000. ஓகே, ஸோ அங்க கிரிக்கெட்ல என்ன ஆச்சுன்னா ஓப்பனிங் போறதுக்கு யாருமே கிடையாது. ஓகே, நோபடி வாண்ட் டு கோ ஓப்பனிங் தேர். அப்புறம் பார்த்தாங்க இவன் தான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறிக்கை விட்டாங்க. நல்லா அந்த காலத்துல வந்து அந்த இது இது உடல் தோல் என்னது பேட்டு என்னது சாஃப்ட் பாலா? cricket ball. So that is very thin. Okay, the ball will hit you and you can still feel the thing on your chin and everything. round இருக்கும். ஒரு whole thing from thigh to, there is no protection for thigh, there is no protection for the arms. Okay, so கண்டிப்பா போனேன்னா ஒரு 4-5 வீர தலைமுகளோட வருவேன். எனக்கு என்ன இதுன்னா 5 ஓவர் விளையாடணும். ஓகே, நான் மொத்தம் 40 ஓவர் மேட்ச். அதனால 5 ஓவருக்கு 8 ஓவருக்கு நான் விளையாடணும். ஓகே, நான் எவ்வளோ ரன் அடிச்சேன்னா சிங்கிள் டிஜிட் தான். ஓகே, பட் அதர் சைட் பேட்ஸ்மேன் வில் ஸ்கோர், ஐ நீட் டு ரன். ஓகே, ஸோ அதுதான் சொல்லுவாங்க, எல்லா அடித்தாலும் தாங்குறான்னு சொல்லிட்டு நம்மளை உள்ள போட்டுருவாங்க. அதில் நான் 3rd year படிக்கும்போது மனோ கம் டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் பாவனா 4th இருக்கும்போது 3rd year மாவனா கோயம்புத்தூர் ஜிசிடிக்கு போனாங்க. அப்போ ஜிசிடி வர்சஸ் அக்ரியில் வந்து மனோ ஓப்பனிங் bowling, நான் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். மனோ வந்து அப்படி வந்து அப்படி போடுவான். ஓகே, அப்படி ஸ்விங் ஆகி வந்து போல்ட் ஆயிட்டேன். ஸோ அதுதான் அந்த இதுல அவருக்கு 25 weeks ஆஃப் த திங். ரெய்னி சீசன் தவிர 25 weeksல எவ்ரி சண்டே மேட்ச் இருக்கும். ஓகே, இந்த நிறைய டீம்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து ஆடுவாங்க. எங்கிட்ட தான் நல்லா இது இருக்குன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற டீம் எல்லாம் எங்க கிரவுண்டுக்கு வருவாங்க. ஸோ இன்வெரியபிளி வில் பி பிளேயிங் ஆல்மோஸ்ட் எவ்ரி சண்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 years 3 years எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் போக பார்த்தா ரொம்ப இதாயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால நான் ஆல்டர்னேட் வீக் அப்புறம் தென் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ் இந்த திங். ஏன்னா எப்படியும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ் முடிச்ச உடனே நான் கவாஸ்கர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல போய் நின்றுக்குவேன். ஓகே, பர்மனன்ட் பிளேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப். நான் 2-3 நல்லா கேட்ச் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நம்மள அதோட சேஃப் பொசிஷன் வச்சிருக்காங்க. ஸோ மற்றவங்களும் நல்லா they are much better players, but we used to go up to semi-finals. Okay, then we will lose against PSG. PSG Tech is very strong team. Okay, சேலம் ஸ்கூல்ல எலபிசில படிச்சவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. Okay, when Ravichandran was there, he was the fast bowler in LPHS and he was in the same PSG Tech. He was also doing engineering. So அவங்களுக்குலாம் தெரியும். ஓகே, அவன் சொல்லுவான், உன்னை ஸ்கூல் நான் டீம்லேயே எடுக்கலையே, நீங்க வந்து ஓப்பனிங் மேட்ச் விளையாடுறா, அது அக்ரியோட ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் இருக்கு. பேட் எடுத்தா யாரு பேட் பிடிக்க தெரிஞ்சதா அவங்க டீமுக்கு வந்துடலாம் அப்படின்னா. Well, that is true also. Engineering collegeல எங்க பேட்ச்ல தான் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் மெஜாரிட்டி என் பேட்ச்ல இருந்தா. ஸோ கேர்ள்ஸ் நம்பரே கம்மி எனக்கு சீனியர்ஸ் எல்லாம். நான் வந்து வீட்டில் அண்ணன்களோட விளையாடி எல்லா கேமும் விளையாடிருக்கேன். இவங்க கூடவே சேர்ந்து எல்லாம் விளையாடி யாருக்கு விளையாட தெரியும்னா முதல்ல கைக்கு எல்லாமே தொட்டிருக்கோம், விளையாடி இருக்கோம். ஸோ ஐ வில் ஹேவ் பாக்கிக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் கூட இருக்காது, தெரியும் சொல்ல கூட உங்களுக்குலாம் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நான் ஆல்ரெடி விளையாடிருப்பேன், தெரியும் வா 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 அப்படின்ட்டுருவாங்க. அதனால ஐ ஹேட் அன் அட்வான்டேஜ். அண்ட் சின்ன வயசுல இருந்து ஒன்று சொல்லணும், ஒரு வாட்டி கூட எங்க அம்மா வந்து பொம்பளை பிள்ளை இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு she has never curtailed me even once, preventing me from doing what my brothers were doing. So அதனால whatever they did I would try.
and she would never say no or even look at me differently. எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்டா பார்க்கணும்னே தெரியாது. அதனால ஏறது இறங்குறது, ஸ்க்ரூ டிரைவரை போடுறது, பிரிக்கிறது, இது பண்றது, வாட் எவர் தே டிட், ஐ ஆல்சோ எண்ட் அப் டூயிங். Till today, that's what is like, I think that's what gave me the confidence. நான் அந்த மாதிரி மாத்தி, உங்க வீட்டுல அப்படி சொல்லுவாங்களா, அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. எங்க அப்பா தான் அனுப்ப மாட்டார் மேட்சுக்கு. அப்படியே வந்து பாப்பாரு, பாரு ஒரு டீம்ல எல்லாரும் பாட்டு கருப்பு கருப்பா இருக்கிறாங்க, நீ மட்டும் தான் அப்படி இருக்க, எல்லாரும் ஒன்னதான் பார்ப்பாங்க, நான் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அப்பாவுக்கு தெரியாம அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன் மேட்சுக்கு. காலங்கத்துல 5 மணிக்கு போறதுல அப்புறம் மெல்ல வந்து கேட்பாங்க எங்க அப்படின்வாங்க. அப்புறம் சண்டை போடுவாங்க என்னவான்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்ப போய் அம்மா என்ன காப்பாத்தி விட்டுருவாங்க, அது தெரியும். அப்புறம் ஒரு மேட்சுக்கு எங்கேயோ செலெக்ஷனா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதோ செலெக்ஷன் வந்துருச்சு, கிளம்பணும், அனுப்ப விட்டேன்ட்டாங்க. அப்புறம் பிடி டீச்சர்லாம் வீட்டுக்கு வந்து கெஞ்சி கெஞ்சி அனுப்புங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அது இதுன்னதுக்கு அப்புறம் அப்ப ஃபைனலி அப்பா said ஓகே கோயம்புத்தூர். அப்புறம் மனோனாக்கு லெட்டர் எழுது, அவ அங்க வர கூடவே இருந்து கவனிச்சுக்கோன்னு மனோனாக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஹி வாஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனோனா முருகானந்தமும் வருவாங்க மேட்ச் எனக்கு இருக்கும்போது, வந்து அங்க வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அதனால அனுப்புறதுக்கு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்புறம் வந்து பிடி டீச்சர்லாம் வந்து எங்க அப்பாட திட்டு வாங்கினாங்க. சரின்னு ஏதோ கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. கோயம்புத்தூர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். ஸோ மனோனா முருகானந்தம் தே கேம் ஃபார் த மேட்ச் அண்ட் மேட்ச் நடக்கும்போது உட்காந்துப்பாங்க. அது இந்த இதுல வந்து ஹாஸ்டல்ல எல்லாம் டேபிள் டென்னிஸ், ஐ எம் வெரி குட் பிளேயர் இன் டேபிள் டென்னிஸ். ஸோ ஐ வாஸ் த நம்பர் 1 நம்பர் 2 in the whole campusல. ஸோ ஐ ஆல்வேஸ் தேர் அண்ட் ரெப்ரசென்டட் யூனிவர்சிட்டி ஃபார் டேபிள் டென்னிஸ். ஹாஸ்டல்ல வந்து நிறைய பேர் அப்பதான் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னன்னா, நீ வந்து மேட்ச் அந்த 10 பாயிண்ட்ஸ் ஏதோ விளையாடுவோம், யாரு வின் பண்றாங்களோ அவங்க ஒரு சைடு ஃபுல்லா விளையாண்டு இருப்பாங்க. நான் போய் பேட் பண்ணா எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, கடைசி வரைக்கும் நான் தான் விளையாண்டு இருப்பேன் ஒரு சைடு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்புறம் நான் வந்த உடனே ப்ளீஸ் 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 ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தேன்னா எங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இல்லாட்டி அவங்க கிட்ட they cannot improve because I just smash them and I will keep on playing. அவங்க 0-10 அது மாதிரி எல்லாத்தையும் பெட் பண்ணிடுவேன். அதனால allowed to come. இந்த வாலிபால் மேட்ச் கோயம்புத்தூர் போகும்போது தான் ஃபர்ஸ்ட் வாலிபால் நல்லாவே ஆடுவேன் என்னோட லெவலுக்கு, என்ன சுத்தி இருந்தவங்களுக்கு. அந்த மேட்ச் கோயம்புத்தூர் போகும்போது தான், ஓ இவ்வளவுதான் எனக்கு தெரியுமா, நான் நல்லா விளையாடலன்னு அப்பதான் புரிஞ்சுது எனக்கு. வந்தவங்களாம் இல்ல மெட்ராஸ் சிட்டில இருந்து வந்தாங்க, பயங்கர கோச்சிங்ல இருந்து தான் வருவாங்க. the way they warm up அதெல்லாம் வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது அதெல்லாம். சோ அப்போ அந்த கோயம்புத்தூர் மேட்ச் போனப்போ I was only a substitute outside. சோ நான் முருகானந்தம் எப்பதான் நான் உள்ள போவேன்னு பாத்துட்டே இருப்பாங்க. 2 வாட்டி உள்ள போட்டாங்க. அப்போ டபக்குன்னு ஒண்ணு விட்டுட்டேன் நானு எடுக்காம. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். வாலிபாலா? வாலிபாலுக்கு தான் மேட்ச் கோயம்புத்தூர் போனேன். வாலிபால் தான் நிறைய போயிருக்கேன் ஸ்கூல்ல இருக்கும்போது. வேற ஊருக்கு காஞ்சிபுரம், வாலாஜாபாத் எங்கேயாவது வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருப்பேன். பட் திஸ் வாஸ் த farthest away. பாக்கிலாம் காலையில் போயிட்டு நைட் வந்துருவேன். இதுதான் 2-3 நாள் தங்கி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்பா அனுப்பலன்னாரு. அப்புறம் வந்து கெஞ்சி கூத்தாடி அழுது வச்சுட்டு ஒரு 3 நாள் சாப்பிடாம ட்ராமாலாம் போட்டு பெர்மிஷன் வாங்கி போயிட்டு வந்தது அதுதான். ஸோ பட் அங்கே போகும்போது தான் லுக்கிங் அட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேம் ஃப்ரம் அதர் ஸ்கூல்ஸ் ஐ ரியலைஸ்ட் how ill prepared we were. So college போகும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சு, காலேஜ் கொஞ்சம் better, but first exposure to let me know that I'm not the best around. உனக்கு இவ்வளவு தான் தெரியும், நிறைய இருக்குன்னு கத்துக்கிட்டது அந்த மேட்சுக்கு போகும்போது தான். அதான் this reminds me, என்னை வந்து செகண்ட் இயர்ல யாரு எப்படி காலேஜ் கேப்டன் ஆக்குனாங்க அப்படின்னா, கிரைட்டீரியா வந்து அந்த ஸ்டேட் பிளேயரோட விளையாடணும். நாங்க டீம்ல இருக்க மொத்தம் 5 பேர். whoever takes more game will be the captain. அப்பதான் டாடா இன்ஸ்டிடியூட் விளையாடும் போது I scored 3 games and 4 games 3-6 4-6ன்னு தோத்தாங்க அவன் ஸ்டேட் பிளேயர் கிட்ட. மற்றவங்க யாருமே 1 கேம் 2 கேமு லவ் அந்த மாதிரி தான் தோத்தானுங்க. ஸோ நான் வந்து 3 கேம் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் செட்டு, செகண்ட் செட்டு 4 கேம்ஸ் எடுத்தேன். ஸோ ஐ வாஸ் மேட் த கேப்டன். ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேப்டன் ஆக்கிட்டாங்க. That's how I became the captain. So that was the criteria. ரமேஷ், இதுல ஒரு பர்టిక్యులர் இது என்னன்னா, அதே பாலிடெக்னிக்ல வாத்தியாரா ஜாயின் பண்ணேன். பிஇ பார்ட் முடிச்சுட்டு அதே பாலிடெக்னிக்ல வாத்தியாரா ஜாயின் பண்ணேன். அப்பவும் விடுறது இல்ல. அதே தியாகராஜா பாலிடெக்னிக் விட நாங்க ஜெயிச்சோம். எவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க கிட்டதான் தோப்போம் ஃபைனல்ஸ்ல போய். டாப் டீம் ஆகி அதுக்கும் எல்லா டோர்னமெண்ட்லயும் இருப்பேன். டேபிள் டென்னிஸ் ஷட்டில் இண்டோரா இருந்தா விளையாடுவேன், அவுட்டோரா காண போயிடுவேன். பால் பேட்மிண்டன் அப்பதான் கத்துக்கிட்டேன். சங்கர்,
எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? என்னோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்போர்ட்டிங் கேரியர் எனக்கு ஃபுல் எபிசோட் வேணும். நீங்க எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு எபிசோட் தனியா கொடுங்க. சோ காலேஜ்ல 0 ஸ்போர்ட்ஸ். அப்புறம் என்ன கேக்குது எல்லாமே ஸ்கூல்ல தானே. ஸ்கூல்ல வந்து எனக்கு முன்னாடி இருந்தாங்களே மனனா, பாப்னா, சீதனா. ஸோ நீ மனோ தம்பி தானே, வந்துரு செலெக்ஷனுக்கு வந்துருவாங்க. சரி கிரிக்கெட்டுக்கு போவேன், செலக்ட் ஆடுவேன். ஹாக்கி பக்கம் அந்த பக்கம் முன்னாடி நீ ஸ்ரீதரோட தம்பி தானே, அங்க வந்து நீ தான் கோல் கீப்பர், செலக்டட். ஃபுட்பாலு நீ ஹாக்கி கோல் கீப்பர் தானே, பின்னாடி பேக்ல ஆடுவியா, ஆடணும் சார். சரி அதுக்கும் வா. எல்லாம் இப்படி சேர்ந்து ஒரு பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. பசங்களை வச்சு இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராடினரி ஸ்போர்ட்டிங் கேரியர், ஸ்போர்ட்டிங் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு ஏமாத்திட்டு இருந்தேன் ரொம்ப நாள். பாருடி எவ்வளவு வெயிட் பண்ணியிருக்கேன் பாருங்க, கத்தையா இருக்கும் வேஸ்ட். ஸோ அதுல என்னன்னா கோல் கீப்பர்லாம் இட்ஸ் ஓகே. பேட்டிங்ல ஒரே ஒரு நாள் பிராக்டிஸ் போது இது டென்னிஸ் பால்ல ஒரு பிராக்டிஸ் கொடுத்தாரு மாஸ்டர் ட்ரைனிங். ஒரு ஷாட் ஏதோ பட்டு பவுண்டரிலாம் தாண்டி எங்கேயோ டேய் இந்த மாதிரி அடிச்சு நான் என்னோட லைஃப்லயே பார்த்துலடா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடுவியா, ஆடுறேன் சார் அப்படின்னா. அப்படிதான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒரு மேட்ச் ரன் அவுட். செகண்ட் மேட்ச் ஃபைனல்ஸ். மான்ஃபோர்ட்ஸ் இருக்குல்ல ரவீனா, மான்ஃபோர்ட்ஸ் ஏற்காடு, அவங்க எல்லாம் ஜாண்டா மாதிரி இருப்பாங்க. மான்ஃபோர்டு நான் வந்து ஏற்கனவே ஒல்லி, அப்போ ஸ்கூல்ல இன்னும் பயங்கர குச்சி அப்படி நூன் இருப்பேன். அவங்க கூட ஃபைனல்ஸ்ல நான் தான் ஓப்பனிங். நாங்க போறோம், அந்த பக்கம் எல்லாம் அவுட் ஆறானுங்க. நான் எப்படியோ பால் பேட்ல படவே, ஒரு பால் கூட பேட்ல படல. பாக்குறது தலைக்கு மேல போகுது. கடைசியில ஹாஃப் டைம் வந்துச்சு, லஞ்ச் டைம் வரும்போது 5 விக்கெட், 5 விக்கெட்ஸ் டவுன் ஃபார் 0 விவர். சரியா 20 ஓவர் மேட்ச். ஸோ மாஸ்டர் சொல்றாரு, சங்கர் அப்படியே நின்று அதே மாதிரி ஆடுறா அப்படின்னு. டே சார் பேட்ல படவே இல்லை சார். செகண்ட் ஹாஃப் வரும், நின்று ஆட ஆடுதுங்க மறக்குது, அதே மாதிரி நின்று ஆடு சங்கர் அப்படின்னு. 5 விக்கெட் விழுந்துச்சு அந்த பக்கம், எவனுமே ஸ்கோர் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல வந்த உடனே பவுலர் ஒருத்தவன் தான் சுத்தனா ஒரு எட்ஜ் எடுத்து ஒரு பவுண்டரி 4 runs அண்ட் ஐ வாஸ் அவுட் 2 wickets before 8th wicket I was out 0. We were all out for 4 runs. அதோட என்னோட கிரிக்கெட் கேரியர் முடிஞ்சு போச்சு. That was a worst score. Okay. உங்களுக்கு யாருல நினைப்பு இருக்குன்னு தெரியாது, சேலம் கடலூர்ல நாங்க இருக்கும் போது நீங்க எல்லாம் வந்திருந்தீங்க. பாபண்ணா, மன்னோண்ணா, டெஃபினட், ராஜண்ணாவும் தெரியல, எல்லாரும் வந்து வந்து எனக்கு வந்து ஏற்காடுல டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு ஏற்காடு டென்னிஸ் டோர்னமெண்ட். அப்பதான் கத்திட்டு இருக்கேன், 12th தான் ஐ ஸ்டார்டட். என் கிளப்ல என்னன்னு நீ போ டோர்னமெண்ட் பேனாதான் பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு போகும்போது நீங்க வந்தீங்க ஊர்ல. அந்த நேரத்துல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் ஏற்காடு ஃபார் 2 days. நீங்க வந்து 4 நாள் இருந்தீங்க. யாருக்கு உங்களுக்கு நினைப்பு இருக்கான்னு தெரியல. சங்கர் அவ்வளவுதானா? சங்கர் அது இதுல மான்ஃபோர்ட்ல எப்படி இருக்கும்னா சொல்ற மாதிரி எல்லாம் மலைமலையா இருக்குமா, கீழே டென்னிஸ் கோர்ட் இருக்கும், இவ்வளவு மேல ஸ்பெக்டேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மலையில இப்படி ரிவைட்மெண்ட் கட்டி இங்க இருக்கும் டென்னிஸ் கோர்ட். அப்படி கை தந்தாங்களா பார்த்தா மலைக்கு மேல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் நின்றுட்டு இருப்பாங்க, தலை குழுற மாதிரி. பயங்கரமா இருக்கும் அங்க விளையாண்டோம்னா. என்னடா இது அப்படின்னு. அது இந்த மான்ஃபோர்ட் பசங்களோட மேட்ச் வந்துருச்சுன்னா ஐயோ அவங்க பண்ற அட்டூழியம் இருக்கு பாருங்க, கத்துன்னு கத்துவானுங்க. டேய் எங்கடா அது மேட்ச் முடிச்சுட்டு ஓடி எல்லாம் போல இருக்கடான்னு. தப்பி தவறி ஒரு சர்வீஸ் ஏஸ் போட்டோம்னா அடுத்த சர்வீஸ் நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, ஓன்னு கத்துவானுங்க அங்கிருந்து. அப்பா இட் வாஸ் a nice experience. That reminds me of one more. இது காலேஜ் படிக்கும்போது எங்க பிஹெச் டெக்குக்கும் கவர்மெண்ட் ஜிசிடிக்கும் ஆகவே ஆகாது. எப்பவும் பயங்கர அடிதடி, எல்லாம் ரவுடிங்க, அடிதடி, கொலை, கத்தி, அந்த மாதிரி கோஷ்டி. அதனால எங்க கேர்ள்ஸ் மேட்ச் நடக்க போறது ஃபைனல்ஸ் பிட்வீன் பிஹெச் டெக் அண்ட் எங்க கேர்ள்ஸ் பேட்மிண்டன் இல்ல வாலிபால் மேட்ச் அப்படின்ட்டு காலேஜ் பஸ்ல எல்லாம் ஏறுறோம். நான் போய் மூணாவது சீட்ல உட்காந்துட்டு கால் இப்படி நகர்த்துறேன், கால் ஏதோ குத்துது. குனிஞ்சு பார்த்தா மூட்டையில கட்டி கத்தி அருவாளு, இன்னும் சண்டை போறதுக்கு அந்த ப்ரூஸ்லி வச்சிருப்பானே, பிடி சார் செக் பண்ணுவாருன்னு தெரியாது, கேர்ள்ஸ் செக் பண்ணுவாருன்னு தெரியாது. ஆயுதமெல்லாம் ஏங்கிட்ட கொண்டு வச்சுட்டாங்க அடியில. எனக்கு என்ன தெரியும், நான் நினைச்சேன் ஏதோ வந்து எக்யூப்மெண்ட்ஸ் போல இருக்கு விளையாடுறதுக்கு, ஏதோ ஸ்டம்ப் அது ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படி நினைச்சேன். அப்படி போகும்போது பார்த்தா அருவாள் நீட்டிட்டு இருக்குது. ஐயோ அப்படி ஓடி இறங்கிட்டேன். எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அங்க ஓகேவா. We went to PSC Tech to play the match.
பிசி டேக் என்னன்னா அந்த ஹாஸ்டல்லாம் இருக்கும், அது பக்கத்துல தான் கோர்ட் இருக்கும். ஸோ பெரிய கும்பல் ஈச் பாயிண்ட்டுக்கு வழக்கம் போல இங்க ஊன் கத்துங்க அங்க ஊன் கத்துங்க எல்லாம் கத்துங்க. நாங்க பாட்டுக்கு டென்ஷன் ஆயிடும். திடீர்னு பார்த்தா பின் ட்ராப் சைலன்ஸ். ஓகேவா, எல்லாத்துக்கும் நிமிது. அப்புறம் சைலன்ஸ்க்கு முடிஞ்சு போயிட்டு டடக்கு டடக்குன்னு மெட்டல் கிளாங்கிங் சத்தம். திரும்பி பார்த்தா எல்லாம் அடி. But nobody was screaming. When they were fighting, the சத்தம் அப்படியே became dead drop. பார்த்தா சேர் சத்தம். இருக்கிற சேர் வச்சு ஒருத்தர் அடிக்கிறான், கத்தியில அடிக்கிறான், இதை பண்றான் அதை பண்றான், அப்படி இப்படின்னு எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டோம். அப்புறம் ஸ்டாஃப்லாம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இழுத்து வச்சு அதுதான் அப்பா சொன்னாங்க அனுப்புறது, அப்பா அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் எல்லாம் வந்தது. ஏதோ சரி மேட்ச கண்டினியூ பண்ணாங்க. பண்ணலாம் போய் நின்னா கால் கடி ரத்தம். அடுத்தது சண்டேல எவனோ அடிபட்டு அங்க ரத்தம் இருக்கு, அதனால நான் ஆடணுமா மேட்ச்? ஐயோ தட் வாஸ் ஒன். இப்ப கேட்டோம்னா ஞாபகம் இருந்தது, மறந்தே போயிருந்தேன் இத்தனை வருஷம் அந்த இதெல்லாம் பத்தி. அதனால தட் வாஸ் இது. பெரியமா சொல்றேன், நான் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் ஆடி இருக்கேன் இந்த 6 பேர் மூலியமா. அதனால நான் தான் எல்லாத்துக்கும் வெற்றியாளர். சரியா? ஆமா, 6 பேர் ஆட வச்சது நான் தான். அதனால நான் தான் மிகப்பெரிய வெற்றியாளர். அம்மா சொன்ன மாதிரி நான் சின்ன காலேஜ் படிக்கும் போது என்ன அனுப்பிச்சுட்டாங்க டென்னிஸுக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது டென்னிஸ் ஆடிட்டு இருந்தேன். ஸோ பியூசி போன விவேகானந்தாலையும் அங்கேயும் ஆடிட்டு இருந்தேன். இப்போ டாக்கிங் அபவுட் காலேஜ் லைஃப் இல்லையா, காலேஜ் என்டர் பண்ணோன்னா அங்கே டென்னிஸ்க்கு ஒருத்தர் தான், அவங்க கூட ஆடிட்டு அவங்க ஈக்குவலாக ஆடிட்டு இருந்தான். பட் அதை தவிர எங்களை விட்டு ஆளே கிடையாது. அவன் ஃபைனல் இயர், நான் தான் ஃபர்ஸ்ட் இயர். அவன் தான் காலேஜ் கேப்டன். அடுத்த வருஷம் கேப்டன் விட்டு போயிட்டான், அவன் காலேஜ் பாஸ் போயிட்டான். மிச்சம் 2 வருஷம் நான் தான் கேப்டன். ஸோ நம்ம காலேஜில் நம்ம ஃபேமிலியில பாபு கேப்டனு, ரவி கேப்டனு, நான் கேப்டனு, அப்புறம் வேற யார் கேப்டன்? டென்னிஸ் கேப்டன். ஐ வாஸ் இந்த காலேஜ் டீம் கேப்டன். இப்போ ரவி சொன்ன மாதிரி எல்லா இன்டர் காலேஜ் டிவிஷன் மேட்ச் இருக்கும். பெரிய காலேஜ் வந்து லயோலா காலேஜ். லயோலா காலேஜ்ல 11 கோர்ட்ஸ் ஆர் தேர். காலேஜ் என்டர் பண்ணோம்னா யூ ஆர் கோயிங் டு பிளே இந்த ஃபர்ஸ்ட் கோர்ட், செகண்ட் கோர்ட் தான் விளையாடணும். அது 3வது கோர்ட் போனோம்னா 3வது கோர்ட்ல இருக்கிற கூப்பிட்டு மேட்ச் கூப்பிட்டு தோக்கடிச்சா யூ கேன் கோ டு தேர்ட் கோர்ட்டுக்கு போகலாம். அது மாதிரி 11 கோர்ட்ஸ் ஆர் தேர். கோர்ட் நம்பர் 11ல யார் திரும்ப ஆடி இருந்தது? விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ். They used to play in that அந்த லெவல்ல. ஃப்ரெண்டா சொல்லுவோம், அந்த லெவல்ல 11th கோர்ட் இருக்கு. நாங்களாம் ஃபர்ஸ்ட் கோர்ட் செகண்ட் கோர்ட் தான் போயிருந்தாங்கன்னு. ஸோ நாங்க இந்த டிவிஷன் ஸ்கூல் காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபுல்லா 3 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. நாங்க 3rd டிவிஷன். எங்க காலேஜ் சாம்பார் இட்லி வடை ட்ரைனிங் காலேஜ், SIVT காலேஜ் வந்து 3rd டிவிஷன்ல. 3rd டிவிஷன்ல இருக்கவங்க நாங்க எங்க காலேஜ்ல லதா சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் தான். நம்ம டென்னிஸ் நம்மளுக்கு தான் தெரியும். நானும் அந்த கேப்டனு, அப்புறம் 2 பேர், ஒரு ரவி சொன்ன பாட்டு 2 சிங்கிள்ஸ், ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு டபுள்ஸ் இருக்கிறதே 2 பேர் தான் மேட்சுக்கு போறது. ஸோ அதுல வந்து அவன் கேப்டன் நாங்கள் வின் பண்ணிட்டோம். மெட்ராஸ் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் 3rd டிவிஷன் வின் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் அவன் போனதுல இருந்து நான் தான் கேப்டனு. பட் எனக்கு அடுத்தது வந்து ஒண்ணுமே தெரியாது. டென்னிஸ்ல ஃபர்ஸ்ட்ல நான் ஜெயிச்சிருவேன், செகண்ட்ல அவன் தோத்துருவான், டபுள்ஸ்ல தோத்துருவான். ஆப்வியஸ்லி வில் லூஸ். ஆனா இதுல என்ன பெருமையா சொல்ற வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தாத்தா வந்து பேப்பர் படிப்பாங்கல்ல, ஹிந்து பேப்பரு, இந்த வாரம் அடிச்சுட்டு என்னோட பேர் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. எஸ் சுப்பிரமணியன் ஒன் த மேட்ச்னு சொல்லிட்டு அது அண்டர்லைன் பண்ணி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வந்து டென்னிஸ் மேட்சோட ரிசல்ட்ஸ் வரும்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லயும் ஒன்று ஆட தெரியாத பசங்க தான் மெடிக்கல் படிப்பாங்க. ஆட தெரிஞ்சவங்களாம் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து போயிடுவாங்கல்ல. உங்களுக்கு ஆட தெரியாதவங்களாம் மெடிக்கல் டாக்டர் வரவங்களாம் ஒன்றும் தெரியாது ஆடுறதுக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் நாங்க வின் பண்ணோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட நாங்க இது பண்ணோம், வின் பண்ணோம். அது வந்து பேப்பர்ல வந்தது. ஸோ அப்போ போடுவாங்க கேப்டன் மேல வந்து விஜய் அமிர்தராஜ் பேரு, கீழே என் பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தாத்தா பாட்டு அண்டர்லைன் பண்ணி போற பேர் வந்திருக்கான்னு சொன்னாங்க. அதான் நமக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட் ஆஃப் த காலேஜ் லைஃப் ஸ்பெண்டிங். அதுல டிஃபரன்ஸ் என்னன்னா, ரமேஷ் கிருஷ்ணன் வந்து இந்த லாலி இன்ஸ்டிடியூட்ல ஊட்டியதுல ஒரு பால் புடியும் லைனுக்கு 1 இன்ச்சுக்கு இந்த பக்கம் கிடையாது, எல்லா லைன்லயும் அடிப்போம். ஸோ he was telling that சாம்பியனுக்கும் ஆர்டினரி பிளேயருக்கு ஒரே டிஃபரன்ஸ் தான்ப்பா, லைன்லயே தான் நான் ஆடுவோம். பின்னால போச்சுன்னா பேஸ் லைன், சைடு போச்சுன்னா சைட் லைன், அவ்வளவுதான். இவ்வளவுதான் நாங்க ஆடுவோம். கன்சிஸ்டன்டா அது ஆடினா எனிபடிக்கு பிகம் சாம்பியன். நம்மளா 2 பால் லைன்ல அடிச்சோம்னா 2 பால் அவுட்டு போவோம். அந்த லைனை ஏம் பண்ணி அடிக்கிறது வந்து இட்ஸ் அது கோர்ட்ல பாலத்துக்கு போட்டுடலாம், எப்படி எடுத்து போட்டுடலாம். பட் லைன்ல விளையாடுறதுதான் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஹீ டோல்டு சாம்பியனுக்கும் ஆர்டினரி பிளேயருக்கு டிஃபரன்ஸ் இதுதான். வி பிளே இன் தி லைன். லைன்லனா லைனுக்கு ஒரு 2 இன்ச்சு உள்ள போச்சுன்னா என்ன பேட் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்பீடு எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ பேட் ஷாட். அந்த லைனுக்கு பக்கத்துல ஒரு இன்ச் இதுக்கு மேல விளையாடவே கூடாது. அப்பதான் அது கத்துக்கிட்டேன். சரி இதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாளையங்கோட்டையில பெரிய வீடு. அப்ப வந்து ராஜாமாமா கோமாமா எல்லாம் சைக்கிள், அவர் சைக்கிளோ வீட்டுல சைக்கிள் என்னமோ பண்ணுவாங்க. நான் சரி ஒரு நாளைக்கு ஓட்டலாம் கத்துக்கலாம்னு சொல்லி பிடிச்சேனே, அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளை கீழே விழுந்து கை யாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சைக்கிள் தொடாதேன்ட்டாங்க. இப்ப என்னடானா சைக்கிள்ல சுத்தி சைக்கிள் மாமின்னு பேர் வாங்கியிருக்கு. அதெல்லாம் அந்த காலத்துல தெரியல. ஆமா அதான் அங்க வந்து சின்னக்காவுக்கும் சும்மா விளையாடவே விட மாட்டாங்க. அண்ணன் தம்பிங்க கூட போய் விளையாடவே விட மாட்டாங்க. சின்னக்காவையும் எனக்கும் அதே கதை தான். அம்மா என்னத்துக்கு திருப்பி திட்டுவாங்க. அம்மானால சைக்கிள் கத்துக்கிட்டாங்க அவங்க. இல்ல அம்மானால ராஜா மாமா திட்டு வாங்கினது தெரியுமா கதை? அந்த காலத்துல அந்த கம்பி சுத்தி இருக்கும், ஒரு இதாட்டம் தகடாட்டம் இருக்கும். கீழே வச்சு இப்படி ஸ்வங்கி இழுத்துட்டோம்னா அது ராக்கெட்டாட அப்படியே சுத்திட்டு வரும். அது ஒரு விளையாட்டு. அதாவது கம்பி வரையிலா இருக்கும். ஒரு தகடு வந்து ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள அப்படியே ரவுண்டா போய் கீழே இறங்கிரும். கீழே ஒரு சின்ன வாஷராட்டம் இருக்கும். அது வந்து அது கீழே ஃபாஸ்டா எடுத்து விட்டா அது ஸ்வங்கி சுத்தும். அது ராஜமாமா கோமாமாலாம் வந்து அதை விளையாடுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அம்மா வந்து நானும் விளையாடுவேன், ஆம்பளைங்க மட்டும் நானும் விளையாடுவேன், எல்லாம் பொம்பளத்துக்கு எல்லாம் போயிருவாங்களா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீரியஸா போய் எட்டி பார்த்திருக்காங்க. விட்டாங்க பாரு, அந்த கம்பி வந்து கைங்கன்னு கிழிச்சிட்டு போயிடுச்சு. அம்மா நல்ல காலம் கண்ணு கொஞ்சம் தப்பிச்சுதான். தாத்தா விட்டாராம் பாரு அடி. ராஜா மாமா ஃபர்ஸ்ட் அடி போட்டணும். பொம்பளை பிள்ளை இருக்கும்போது இப்படி விளையாண்டு கண்ணில் பட்டிருந்தா என்னத்துக்கு ஆகுறது, என்ன பண்ண முடியும்? அதனால பயங்கர சண்டை. அதனால ராஜா மாமாலாம் என்னோட விளையாட வராது. அவங்க அதெல்லாம் கிடையாது. என்னைய விட்டுட்டு ஏன் போறீங்கன்னு அம்மா ஒரே அழிச்சாட்டியும். உனக்காக நான் அடி வாங்குறது அப்பா கிட்ட, அதெல்லாம் கிடையாது, வரக்கூடாது. இல்ல அதான் அது என்ன பாப்னா இன்னும் வச்சிருக்காங்க கலெக்ஷன்ல. அந்த டாய் இன்னும் இருக்கு. Still we have the old one which we used. பாப்னா has preserved it. அதே மாதிரி அவங்க பொம்பரமும் நான் தான் விளையாடுவேன்னா 3 பேரும் சேர்ந்து கரம் வச்சு அவங்க பொம்பளத்தை உடைச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. அதே மாதிரி இது கோலி குண்டு வரும் விளையாடும் போது ஏதோ விளையாட்டுல முட்டிய வச்சே தள்ளணுமா அந்த மண்ணுல அந்த கோலி குண்டை அந்த இடம் வரைக்கும். அதையும் இவங்களை எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. மாமாவும் சரியான கண்ணு காமிச்சுப்பாங்களாம். இந்த கதை தெரியாது, பொம்பளை பிள்ளைய ஆட விட மாட்டாங்கன்னு இவங்க வீம்புக்கு ஆடுறாங்கன்னு பாவம். இல்ல ஊட்டில வரும்போது அண்ணன் கூட சீட்டு தான் எனக்கு விளையாடுது. மத்த விளையாட்டுலாம் நான் விளையாண்டதே கிடையாது. எந்த விளையாட்டு விளையாண்டது கிடையாது. சீட்டு தான் விளையாடுறது. ஒரே நிமிஷம் சுத்தி இல்ல அதெல்லாம் மனநா சீதனா இல்லாம ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறீங்க. மனநா தான் நிறைய ஸ்போர்ட்ஸ். சரி அடுத்த வாரம் கண்டினியூ. சரி நம்ம பேசுனத சொல்லுங்க சித்தி. இல்ல அது சீட் விளையாடும் போது இது விளையாடுவாங்கல்ல, காயின் வச்சு அந்த சிப்ஸ் வச்சு விளையாடுறது, அதுல டிக் விளையாடுறது. அதுல நான் தான் ஜெயிப்பேன், ஃபுல்லா ஜெயிப்பேன் நானு. இல்லையா ஆனா எனக்கு மட்டும் காசு கொடுக்கவே மாட்டாங்க. 2 பெரிய நான் சொன்னா அழுகிட்டு போவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. நான் என்னைக்குன்னா தோத்தனா குடுறின்னுவாங்க. எங்ககிட்ட சேர்த்து வச்சிருக்க காசு புடுங்குவாங்க, அழுகிட்டு போவாங்க. அம்மா வந்து பிள்ளைங்க பக்கம் தான் பொடி எல்லாம் விளையாட்டு தானே அப்படின்னுடுவாங்க. நான் தான் ஃபுல்லா ஜெயிப்பேன். எனக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு நினைவு இருக்குது. ஊட்டில எல்லாம் வரும்போது லீவுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா, எப்ப விளையாண்டாலும் நான் தான் ஜெயிப்பேன். ஒரு தடவை அப்பா லாலி இன்ஸ்டியூட்ல போய் சீட்டு விளையாடும் போது நான் தப்பு கண்டுபிடிச்சேன். அப்ப நான் வந்து 3rd or 4th படிச்சுட்டு இருந்தேன். எப்போதும் அம்மா ஊருக்கு போயிருக்குமே, அப்பா அக்கா டெலிவரிங்களுக்கு எல்லாம் போயிடுவாங்கல்ல, நான் அப்பா கூட ஸ்கூல்ல இருந்து என்ன அப்படியே லாலி இன்ஸ்டியூட் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வருவாங்க, டிஃபன் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. நான் அப்பா விளையாடுறது பின்னால இருந்து பாத்துக்கிட்டே இருந்துட்டு அப்பா டிக் ஆயிடுச்சு பண்றேன், டிக் ஆகி விட்டாங்க. அப்பா மறந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. அப்புறம் தான் பார்த்துட்டு அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் சரி இனிமே உன்ன கூட்டிட்டு போக கூடாது, நீ பெரிய சூதாடி ஆயிடுவேன்னு வீட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. எங்க வீட்டுல வந்து ஆப்போசிட், அண்ணன்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்களா, என்னையும் சேர்த்துக்கொண்டு போவேன். அவங்களுக்கு எல்லாம் என்ன சேர்த்துக்கு பிடிக்காது. ஏன்னா அப்கோர்ஸ் தேர் ஆல் மச் பெட்டர் தென் மீ. எந்த டீம்ல நடந்தோம் அந்த டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அப்படின்வாங்க. ஏதாவது அப்படிதான் வாய் தருவேன், ஆரம்பிச்சிடுவேன்.
அம்மா அங்க இருந்து ஏய் யார் அவள அழவேறது அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. வந்து ஒப்புச்சப்பா நீங்க இல்ல அப்படியே தொண்டையை திறந்து அவங்கள வேற வழி இல்லாமதும் சங்கர்னா தான் மேக்சிமம் பட்டிருக்காங்க என் கூட. சேர்த்துப்பாங்க, வேற வழி இல்லாம சேர்த்துப்பாங்க. அவளை யார் அங்க அழவிடுறது அப்படின்னுவாங்க. உடனே அவ்வளவுதான், வா 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 இங்க வந்து இல்ல நீ டீம் ஸ்கர்ட் அப்படி விரிச்சு புடிச்சுக்கோ, கிரிக்கெட் ஆடும்போது ஃபீல்டிங்க்கு அங்க நிக்க வச்சு ஸ்கர்ட் அப்படி விரிச்சு புடிச்சுக்கோ, ஃபீல் பண்ண போறோம். அப்புறம் பேட்டிங் நான் போய் பேட் எடுத்துட்டா எனக்கு வந்து கேட்ச் கிடையாது, கேட்ச் கிடைச்சா அவுட் கிடையாது, எதுவும் கிடையாது. விக்கெட்டுக்கு நேரா நல்லா பாவாடையை விரிச்சிட்டு காலை நீட்டு நின்றுப்பேன். போல்ட் ஆனா மட்டும்தான் நான் அவுட்டு, வெளில போக மாட்டேன். அவளை அவுட் பண்ணுங்கடா, அவளை அவுட் பண்ணுங்கடான்னு மாத்தி மாத்தி திரும்பி விக்கெட்டை காமிச்சாதான் அவுட் பண்ண முடியும். பாக்கிக்கெல்லாம் நான் சின்ன பொண்ணு தானே, அதனால எனக்கு எல்லாம் வேற எதுவுமே அவுட் கிடையாது, போல்ட் ஆனாதான் அவுட்டு. அதனால போல்ட் பண்ணி அந்த வெள்ள துரத்தத்துக்குள்ள போரும் படாத பாடு பட்டுருவாங்க. லாலி இன்ஸ்டிடியூட்ல அம்மாவும் அப்பாவும் கார்ட்ஸ் விளையாண்டுருக்காங்க. நாங்க ஷட்டில் விளையாடுவோம், நான் டென்னிஸ் விளையாடுவோம். முடிச்சுட்டு 6:30 மணிக்கு வரும்போது லாலி இன்ஸ்டிடியூட்ல கார்ட்ஸ் போடுவாங்க, விளையாடுவாங்க. அப்பா தோக்குறத அம்மா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அப்பாவோடது என்னன்னா, அப்பா ஸ்கூட் பண்ண மாட்டாரு. எந்த கார்டா இருந்தாலும் டசன்ட் லைக் டு ஸ்கூட், விளையாடுவாரு. ஒன்னு ஜெயிச்சாருன்னா அடுத்தது ஃபுல்லு, அப்படி போயிட்டு இருக்கோம். அம்மாவா ஒரு ரன்னு 2 ஜோக்கர் இல்லாம விளையாட மாட்டாங்க, டப்புன்னு ஸ்கூட் பண்ணிடுவாங்க. அவங்க ஆடினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இட் வில் பி ட்ரா. அதாவது 500 ரூபா எடுத்துட்டு போனாங்கன்னா 500 ரூபா வந்துடும், அவ்வளவுதான். என்னன்னா அப்பா தோத்து அந்த வீட்டுல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா குரங்கு புடியா வச்சிருப்பாரு, இது அம்மா அப்படி விளையாடுறது அந்த ஸ்கூட் பண்ணிட்டு விளையாடுறது, நான் விளையாட மாட்டேன், நான் போர் அடிச்சுட்டு உட்காந்துருப்பேனா அப்படின்னு வீட்டுல வந்து சண்டை போட்டுப்பாங்க. அது ஒரு பக்கம் நடந்தது. ஷட்டில் நான் விளையாண்டு இருக்கிறேன் சேலத்துல. இங்க இருக்கும் போது 12th எல்லாம் வந்து 4 வீடு தள்ளி இது கோர்ட் இருக்கும். எதுக்க வந்து எங்க எந்த ஊருக்கு போனாலும் பக்கத்து கிரவுண்ட்ல இது பண்ணிடுவாங்க. செங்கல்பட்டுல எல்லாம் முன்னாலேயே காரை போட்டு இந்த இதுல நம்ம வீட்டு முன்னாலேயே கோர்ட் போட்டு அதெல்லாம் விளையாண்டுருக்கோம். அதனாலதான் காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ண போயிட்டு மணி சித்தப்பா வருவாரு. வேலூர்ல மணி சித்தப்பா, விஜய் மாமா, அப்பா அம்மா, இவங்க 4 பேர் ரெகுலரா விளையாடுவாங்க. அதுல யாரோ அம்மாவுக்கு வேலை இருந்தது ஏதோ வந்ததுன்னா நான் உள்ள போவேன். அப்புறம் இதா இருந்ததுன்னா அக்கா விளையாடுவாங்க. இது முடிஞ்சு அவங்க முடிஞ்சு எல்லாம் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் மணி சித்தப்பா சிங்கிள், நானும் உஷாக்காவும் டபுள்ஸ். இந்த பக்கம் நாங்க 2 பேரும் மணி சித்தப்பா அவங்க சிங்கிள் விளையாடுவோம், இருட்டுற வரைக்கும் விளையாடுவோம். அது நல்லா வீட்டு வேலூர் முன்னாலேயே தெரியும். கோமாமா அந்த வீட்டுல தான் இருந்தாரு. அது இறக்கம் ஆகி இப்படி வரும், நல்லா அளந்து ஷட்டில் கோர்ட் வரைஞ்சி அது வந்து எல்லோ இந்த ஒயிட் பவுடர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது அந்த பியூன் அவனோட வேலை, அது ஃபுல்லா கோர்ட்டை கிளீன் பண்ணி அந்த எல்லோ பவுடர் ஒயிட் பவுடர் போட்டு வச்சிருவான். அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்தோன்னு வி யூஸ் டு பிளே. அது ஷட்டில்லாம் இட்ஸ் அ ஃபேமிலி கேம். இதுல செங்கல்பட்டுல காரையே இருந்தது, காரையிலே பெயிண்ட் அடிச்சுட்டாரு அவர். ஷட்டில் கோர்ட்டை பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க. தட் வி யூஸ் டு பிளே. டெய்லி ஈவினிங் விளையாடுவோம், அந்த இது விளையாடுவோம். ஷட்டில் வாஸ் அ ஃபேமிலி கேம். என்ன சொல்லிட்டு இருந்தோம்மா? அதனாலதான் காலேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணேன். பிளேட் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் சாம்பியனு. நாம விளையாடுறதெல்லாம் ஷார்ட் எல்லாம் நான் வீட்டுல விளையாடும் போதுமே இவங்க அப்பா எல்லாம் ஷார்ட் அடிச்சாங்கன்னா நான் இப்படி மூடிக்கிற ஆளு. அங்க அவ டம்முன்னு அடிச்சு ஒரு ஷாட்டு மட்டும் ரீபவுண்ட் ஆச்சு. நான் எனக்கே தெரியாம கைய வச்சுட்டு போயிடுச்சு காக்கு. அவ்வளவுதான். 3க்கு மேல நான் என் பாயிண்ட் போகல. ரொம்ப சிங்கமா தோத்துட்டு ஓடி வந்துட்டோம். ஐ மீன் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 10 days மட்டும்தான் we would have practiced. ஆனா அப்பெல்லாம் எனக்கு தெரியாது கவுண்டர்ஸ் அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கேர்ள் இருப்பா, நல்ல ஸ்ட்ரோக்ஸ், நல்லா விளையாடுவா. நிர்மலா காலேஜ். அந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு ஷி வாஸ் இன் 2nd year என்னமோ தான். அவங்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்களாமே, கல்யாணம் பண்ணி போயிட்டா. ஸோ அதனால அந்த டீமே போயிடுச்சு. நானும் அவளும் மட்டும்தான் இருந்தோம் டீம்ல ஹூ பிளேட் ஷட்டில். நல்ல குட் பிளேயரு, அப்படியே நிறைய முடி, அவ்வளோ அழகா இருப்பா.
எனக்கு அவ மட்டும் அப்படியே கண்ணிலேயே இருக்கிறா. பட் they got her married so early in their family and she was gone. I was in second year நினைக்கிறேன். த்ரோ பால் விளையாண்டுருக்கோம். ஆனா இந்த லெவல் எல்லாம் இல்ல. லாங் ஜம்ப்ல நான் வள்ளியம்மாள்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஹை ஜம்ப் முடியாது, நான் லாங் ஜம்ப் பண்ணுவேன். ஓகே சரி. இந்த அடுத்த வாரம் மார்கரெட் நான் வரணும். ஸ்போர்ட்ஸ் இருந்ததுன்னா ஸ்ரீதரன் தான் நல்லா இருக்கும். ஸ்ரீதர் அண்ட் மனோனா நைஸ். மனோனா ஸ்ரீதரன் தான் நல்லா ஸ்ரீரங்க நைஸா போயிருக்கா? இருக்கும். ஸ்ரீரங்க வெளியே போயிருக்கானா? ஸ்ரீனா வந்து தூங்க போயிட்டாங்க. ஜெட் லேக். நாளைக்கு காத்தால ஃளைட் எடுக்கணும். ஓஹோ, சரி, நாளைக்கு ஊருக்கு நாளைக்கே ஊருக்கு சென்னையில தான் போயிடுவாங்க. இருக்காப்பியா? ஆமா, அங்கதான் நேத்து வந்தாங்க. பிளேன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெட் லாக் வந்துருச்சா? என்ன வந்தா யூஎஸ் வந்து வந்தாங்க. லோக்கல் டிராவல் இருக்கு. ஸ்ராந்த் இங்க தான் இருப்பாங்க. he is Oh. going to some different ஊர்ஸ் and coming back. ஓகே. Okay.